மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள். 7ஆம் இடம்னா என்ன? இன்னோவேஷன்ஸ். 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது காதல். 7ங்கிறது உங்களோட பார்ட்னர்ஷிப். இது எல்லாமே 7. ஸோ ஒரு வரியில் சொன்னால் இது ஒரு ஃபேமிலி மந்த். இன்னொரு வரியில் சொன்னால் நீங்கள் யாராவது பிரிஞ்சிருக்கீங்க சார், நான்லாம் டைவர்ஸ் பண்ணி அதெல்லாம் சார், அதெல்லாம் உடஞ்ச கண்ணாடிலாம் ஒட்டாது சார், அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படி சிரிச்சுட்டே பார்த்தாருன்னா புதாதித்ய யோகம் 12ஆம் இடத்தில் வருகிறது. இதில் என்ன பெரிய விசேஷம்? எங்களோட ராசிநாதன் புதன் மறையிறது ஒரு விசேஷமா என்று நீங்கள் கேட்கலாம். இதில் விசேஷமே எங்கிருந்து வருகிறது என்றால், தொழில் முனைவர்களாக இருக்கீங்க, அரசுக்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் இப்போ லோன்லாம் வாங்குறாங்க இல்லையா, மத்திய அரசு நிறைய லோன்லாம் கொடுக்குது. அந்த லோன்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேர் அதுக்காக காத்திருக்கவங்களாம் இருக்காங்க. என் கம்பெனி மூடி சிபில்லாம் போயிடுச்சு சார், நான் திரும்ப மீண்டு லோனை போட்டு என் கம்பெனி வரதெல்லாம் கஷ்டம் சார். கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டு ஆட்களே உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க. அதுதான் ஆச்சரியம். இதுதான் காரணம். இந்த யோகாதிபதி புதனோடு சேரும் பொழுது நல்லது அல்லாதது எதை சாப்பிட்டாலும் அல்லது எதை குடித்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அப்போது உங்களுக்கு இல்லத்தரசிகள்லாம் சொல்லிக்கோங்க, உடம்புலையே குருவும் சுக்கிரனுமாக சேரும் பொழுது உங்களுக்கு என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மேம்படுகிறது. தொழிலதிபர்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தொழில் பிச்சுட்டு போடுது, சூப்பராக இருக்க போறீங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம், உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள். மே மாதம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு என்னங்க, உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான டைம்னா அது இந்த டைம் தான் சார். இதை தான் சார் நீங்கள் ஒரு வருஷமாக சொல்கிறீங்க. நிறைய பேர் கமெண்டில் வெக்ஸ் ஆகி போடுறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், கேளு, நம்பர்லாம் கொடுத்து ஜாதகம் பாருங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்போது 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து விட்டார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. இப்போது உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த மே மாதத்தில் அசுரகுரு சுக்கராச்சாரியாரும், அவர் யார்? அவர் தாங்க யோகாதிபதி. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் அவர். அவரும் தேவகுரு பிரகஸ்பதி 7-10 குடிரம், அவர் தான் பொழப்பு, அவர் தான் தொழில். இவங்க 2 பேரும் சேர்ந்து உடம்புல உட்காடுறாங்க. உட்காந்து என்ன பண்ணுறாங்க? 7 தான் பார்க்குறாங்க. 7ஆம் இடம்னா என்ன? இன்னோவேஷன்ஸ். 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது காதல். 7ங்கிறது உங்களோட பார்ட்னர்ஷிப். இது எல்லாமே 7. ஸோ ஒரு வரியில் சொன்னால் இது ஒரு ஃபேமிலி மந்த். இன்னொரு வரியில் சொன்னால் அடி தூள் பண்ண போகிறீங்க, அடி போலே. காரணம் என்ன? 5 சுக்கிர பகவான் யோகாதிபதியே உடம்புல வந்து உட்காந்து, இப்போது ஷாப் ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஷாப் ஃப்ளோரில் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. டீம் லீடருக்கு டவுட் வந்துருச்சு, எல்லோரும் வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு. அப்போ டீம் லீடரே இறங்கி வந்து ஷாப் ஃப்ளோரில் நின்று இப்படி பார்ப்பார், என்ன வேலை நடக்குதா அப்படின்னு பார்ப்பார். எல்லோரும் ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க அவர் முன்னாடி. ஏன்னா நிற்கிறது யார்? பாஸ். அந்த மாதிரி தான் யோகாதிபதியே உடம்புல வந்து உட்காந்ததுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்க்குறாரு. ஐயா ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் தாங்க யோகத்தை தரக்கூடியவர். அவர் டபுள் பலம் பெற்று விட்டார். சுபரோடு சேர்ந்தால், இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சொல்கிறேன் பாருங்கள். சுபரோடு சேர்ந்தால் அதிபலம், இன்னும் பலம். பாபரோடு சேர்ந்தால் அதி தீங்கு. இது மாதிரி சுபரோடு சேருகிறார். யார்? சுக்கிரன் வந்து ஒரு பெரிய சுபகிரகம், அதே மாதிரி குரு பெரிய சுபகிரகம். 2 பேரும் சேர்றாங்க. சேர்ந்து 7ஆம் இடம் ஒரு பக்கம். இப்போது மே மாதத்தில் செக்மெண்ட் வைஸ் பார்ப்போம். உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? குடும்பம் சேரும், இதான் நடக்கும். நீங்கள் யாராவது பிரிஞ்சிருக்கீங்க சார், நான்லாம் டைவர்ஸ் பண்ணி அதெல்லாம் சார், அதெல்லாம் உடஞ்ச கண்ணாடிலாம் ஒட்டாது சார், அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படி சிரிச்சுட்டே பார்த்தாருன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் சேர்ந்துருவீங்க. நண்பர்களே, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காதலிச்ச பழைய பாட்டு ஒன்று, அந்த பாட்டு ஒன்று ஓடிட்டுருக்கு, அதை கேட்டுட்டீங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்களுடைய பிரிந்த காதல் சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும்னா எவ்வளோ ரசித்து எழுதியிருக்கான் பாருங்க. அவங்களாம் யார்? உங்களை மாதிரியே சுக்கரன் வந்து உட்காந்து அதனால் சேர்ந்தவங்க தான் அவங்களாம். அப்போது 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கும் பொழுது நீங்கள் பிரிந்திருந்தவர்களெல்லாம் சேரப்போகிறீர்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 10 யார்? உங்களுடைய 10 சனி பகவான், 10ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் உடம்புல இருக்கார். 10ல் சனி பகவான் இருக்கார். அண்ட் ஆல்சோ 11 செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். எதில்? மேஷத்தில். இவர் தாங்க லாபாதிபதி. இவர் லாபாதிபதியாக இருந்து ஆட்சி பெறுகிறார். அட் த சேம் டைம் புதாதித்ய யோகம்
12ஆம் இடத்தில் வருகிறது. இதில் என்ன பெரிய விசேஷம்? எங்களுடைய ராசிநாதன் புதன் மறையிறது ஒரு விசேஷமா என்று நீங்கள் கேட்கலாம். இதில் விசேஷமே எங்கிருந்து வருகிறது என்றால் சூரியனோடு சேர்ந்ததால் அந்த விசேஷம் வருகிறது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு 3 கூடையவன். 3 கூடையவன் 12இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் வந்து விடுகிறது. பாருங்கள், 3 6ஓட 6 8ஓட 8 12ஓட மாற்றி மாற்றி மறைஞ்சால் அது விபரீத ராஜயோகங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு 3 கூடிய சூரிய பகவான் 12இல் மறைந்தால் பவர் வருகிறது. பவர், அது என்ன பவர் என்றால் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ரோல் கொடுத்துட்றாங்க. நீ பாருங்கள், இந்த மேட்டருக்கு நீங்கள் தான் இனிமேல் இன்சார்ஜ், நீங்கள் சொன்னால் அது நடக்கும், இல்லைனா ஸ்டாப், அந்த மாதிரி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் நினைக்கிறது தான் ரெக்ரூட்மெண்ட்டு, நீங்கள் நினச்சா யாரை வேணால் அனுப்பலாம், இந்த மாதிரி பவர் கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் உங்களோடது அப்படி கையில் கொடுப்பாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க. அதான் தலைமை பதவி. அரசியல் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் சார், திடீர்னு கூப்பிட்டு மாவட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க, மாவட்ட எதிர்ப்பு மாநிலம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பொறுப்புகளோடு அடுத்த பொறுப்பு சேர்த்து கொடுப்பாங்க. அதனால் என்ன சார் நடக்க போகுது? பணங்காசு வருமா? புகழ் வருகிறது. காரணம், இந்த சூரியன் 12இல் மறைவதால் புகழ் வருகிறது. உங்களுக்கு சூரியன் கெட்டவங்க, உங்களுக்கு 3 கூடையவன். அவர் மறைஞ்சதுனால நல்லது பண்ணுறார், அவ்வளோதான். அவர் பணம்லாம் தர மாட்டார், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்? புகழ தருவார். நீங்கள் எங்கே இருக்கீங்க, குமார் சார் எங்கே இருக்காருன்னு கேட்டு ஒரு கூட்டமே வரும். வேர் இஸ் மிஸ்டர் குமார்? யார் அந்த குமார்? நீங்கள் தான் அந்த குமார். உங்களை தேடி வாசல்லாம் ஒரே கூட்டம். பிரபலமாயிடுறீங்க. விபிஐ கேட்பார், யார்ப்பா அந்த இன்னோவேஷன், எனக்கே ஒரு பார்க்கணும் போல் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விரும்பி உங்களை வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் மரியாதை கிடைக்கும். ரைட்டு, விட்டுருங்க. பணத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசவே இல்லை ராம்ஜி சார், பணம் தானே, ஒன்று நான் வரேன். அப்போது இதெல்லாம் தான் நடக்க போகுது. பதவி உயர்வு ஏற்பட போகுது, பிரிந்த காதல் சேரப்போகுது. ஆக எது இதெல்லாம் ரிப்பேராக இருந்ததோ அதெல்லாம் ரீவொர்க் ஆக போகுதுன்னு சொல்கிறேன், ஒரு வரியில் சொன்னால். ரைட், அடுத்ததாக நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறோம். சுக்கிரனோட 1 4 கூடிய புத பகவான் சேருகிறார். எங்கே சேருகிறார்? 12ஆம் இடத்தில் சேருகிறார். இந்த 4 கூடிய புத பகவான் சுக்கிரனோடு சேரும் பொழுது இதில் என்ன பெரிய விசேஷம் என்றால், சுக்கிரனோடு சேர்ந்து விடுகிறார் 2ஆம் இடத்திற்கு. இந்த 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ட்ராவலிங்காக குரு பகவான் அப்படி நகர்ந்து கடகத்துக்கு வரார். நீங்கள் இந்த காலண்டர் எடுத்து பாருங்கள். இவர் யார்? 10 கூடியவர், ஜூனில் வர வேண்டியவர். சும்மா ஒரு 5 நாள் 10 நாள் மட்டும் அதிச்சாரமாக வந்துட்டு போகிறார். அதனால் என்ன ஆக போகுது? மந்த்லி பலனே 30 நாள் தான். அதில் 5 நாள் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்? 1/6ங்க. அப்போ 5 நாளில் குரு பகவான் ஏதோ இந்த மந்தோட எண்டில் பெரும்பணம் தரப்போகிறார். அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இந்த மந்த் ஸ்டார்டிங்லலாம் போயிட்டுருக்கு. இப்போது 3 கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட மேஷத்திலே உச்சம் பெற்றிருந்தார். எத்தனை நாள்? மே தொடங்கி 14 நாள். இந்த பீரியடில் அரசு கான்ட்ராக்ட்னால் பணம் வரும். அரசு கான்ட்ராக்ட் யாரெல்லாம் வந்து முக்கியமாக உங்களுக்கு எப்படி கான்ட்ராக்ட் கிடைக்கும்? யாரெல்லாம் வந்து நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்னா சனி 10ல் இருக்கார் இல்லையா? அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கீங்க. நான் லேத்து மிஷின் வாங்கியிருக்கேன், இன்னும் 4 லேத்து போட போகிறேன், அதுக்கு எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இப்போ தொழில் முனைவர்களாக இருக்கீங்க, அரசுக்கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் இப்போ லோன்லாம் வாங்குறாங்க இல்லையா? மத்திய அரசு நிறைய லோன்லாம் கொடுக்குது. அந்த லோன்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேர் அதுக்காக காத்திருக்கவங்களாம் இருக்காங்க. என் கம்பெனி மூடி சிபில்லாம் போயிடுச்சு சார், நான் திரும்ப மீண்டு லோனை போட்டு என் கம்பெனி வரதெல்லாம் கஷ்டம் சார். கவலையே படாதீங்க. புதன் 12ஆம் இடத்திலே யோகாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார் கொஞ்ச நாள். எப்போ? 20ஆம் தேதி வரைக்கும். இந்த மந்த் தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் யோகாதிபதியும் புதனும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. புதன்னா என்ன தெரியுமா நண்பர்களே? புதன்னா இஎம்ஐன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பிச்சு பிச்சு மாதம் கட்டினா அதான் அவங்க புதன். புதனுக்கு இப்படி ஒரு குணம் உண்டு. அந்த புதனோட யோகாதிபதி சுக்கிரன் சேரும் பொழுது எப்படியாவது லோன் சேங்ஷன் ஆகி கம்பெனி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் தான் சொன்னேனே, ஃபஸ்ட்டு ஒரு வரியில் சொல்லிட்டேன், இந்த மாதம் பிரிஞ்சு போன உடஞ்சி போன எல்லா விஷயங்களுக்கும் காயங்களுக்கு கட்டுப்போடும் மாதம்னு சொல்லிட்டேன். அது உறவுகளாக இருந்தால் என்ன, தொழிலாக இருந்தால் என்ன, வார்த்தைகளாக இருந்தால் என்ன, ஏன்னா 7னா என்ன உறவுகள்னு அர்த்தம். அப்போது தெரியாமல் பேசிட்டேன்டா சாரிடா அப்படின்னா சரி ஓகே விடு, ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்துக்கோ. அப்போ இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம், சமாதானத்தின் மாதம் என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ என்னென்னா, இந்த 11 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது, செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது புதிய நண்பர்கள் வருகிறார்கள். வாழ்க்கையில் விஐபி நண்பர்களை நீங்கள் முதன் முறை சந்திக்கிறீர்கள். சார், என் ஸ்டேட்டஸ்க்கு உங்க கூட பழகிறதே பெரிய விஷயம். என்ன நீங்கள் ஒரு 5% லோனு, 5% பர்சன்டேஜை 4% தான் ஒத்துக்கிட்டீங்க, ஏன் 1% வேணான்ட்டீங்க? 5% வாங்கியிருந்தால் நான் சாதாரண ஆள், 4% வாங்குறதுனால கொண்டாரெட்டி பார்ட்னர் நான் அப்படிங்கிற மாதிரி இந்த புஷ்பா கதை மாதிரி தான் அவங்க கதை. திடீர்னு ஒரு விஐபி உங்களை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்குவார். அவரோட வெண்டாரில் 1 ஆஃப் தி வெண்டர் ஆகிடுவீங்க. நீங்கள் காசு பணமா சார் முக்கியம், இவ்வளோ பெரிய ப்ரைம் கம்பெனியில் நான் ஒரு வெண்டாருங்கிறது எனக்கு பெருமை சார், இப்படி தான் பேசுவீங்க. உங்கள் வீட்டு ஆட்களே உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க?
அதுதான் ஆச்சரியம். இதுதான் காரணம். இந்த யோகாதிபதி புதனோடு சேரும் பொழுது இந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ அப்போது மிதுனராசிக்காரர்கள் பொலிவிழந்தவர்கள், அதாவது எனக்கு புகழ் இல்லைன்னு நினைக்கிறவங்க, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, முன்னெல்லாம் சான்ஸ் வரும் சார், இப்போல்லாம் யார் சார் வாய்ப்பு தரா என்று நினைப்பவர் வாய்ப்பு வரப்போகிறது. அப்படி வந்துடுறேன். அப்போ மாணவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுக்கு பாடம் படிக்கிற எண்ணம் வந்து விடுகிறது. உங்களுக்கு இல்லத்தரசிகள்லாம் சொல்லிக்கோங்க, உடம்புலையே குருவும் சுக்கிரனுமாக சேரும் பொழுது உங்களுக்கு என்ன, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மேம்படுகிறது. தொழிலதிபர்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தொழில் பிச்சுட்டு போடுது, சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ராசியில் இந்த 12 சுக்கிரன் 1000 தான் நல்லவனாக இருந்தாலும் அவர் 12 கூடியவராகவும் இருக்கிறார். அதே மாதிரி குரு 1000 தான் நல்லவனாக இருந்தாலும் 7 கூடிய பாதகாதிபதி. இவங்க 2 பேரும் உடம்பில் இருக்கும் பொழுது நல்லதை மட்டும் சாப்பிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நல்லது மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது. நல்லது அல்லாதது எதை சாப்பிட்டாலும் அல்லது எதை குடித்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அப்போது அதெல்லாம் வேண்டாம். உடம்புல குரு நின்றால் நின்ற இடம் பாழ்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போது அவர் உடம்புல உட்காந்துருக்கார். அப்போ நல்லது சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. அப்போ எந்த தெய்வத்தை வழிபடணும்? குருவை தாங்க வழிபடணும். அவர் தாங்க உங்களுக்கு மங்களங்களை தரப்போகிறார். அப்போது குரு பிரம்மா, குரு விஷ்ணு. சித்தர் கோயில்கள் போங்க. சேலம் பக்கத்தில் எலம்பிள்ளைன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா சித்தர் கோயிலெலாம் இருக்கும். பௌர்ணமி அன்றைக்கி போய் தங்கிட்டு வாங்க. இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு 2 கூடியவன் சந்திரனுடைய நாள் சித்ரா பௌர்ணமி அந்த மே 1ஆம் தேதியே வருகிறது. உங்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. அப்போ மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று குரு ஹோரையில் குருச்சந்திர யோகம் ஒர்க் அவுட் ஆகும். குரு ஹோரையில் உட்காந்து மனதை அமைதியாக மனதில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ குருப்யோ நமஹா, உங்களுடைய குருவை மனசில் நினச்சிட்டு வேண்டுங்க. நல்லா இருப்பீங்க இந்த மாதம். அப்போ ராசியான கலர் என்ன? கோல்டன் கலர். ராசியான கலர் ஒயிட் கலர். அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் சுக்கிரனுக்கும் பொருந்தும், சந்திரனுக்கும் பொருந்தும். ராசியான நம்பர் 3. ராசியான திசை வடக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி அடிக்கடி போய் பார்த்து ஒரு நெய் விளக்க போட்டு வந்திருக்கு. சூப்பராக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான தினம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதிர்ஷ்டமான தினம். அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற வைகாசி விசாகம் அதெல்லாம் விட்டுருங்க, அது இந்த மந்தோட எண்டு. சிறப்பான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நகர்ந்து வருகின்ற நாள் இது இந்த 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி சிறந்த நாள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்படின்னா எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியும் 9ஆம் தேதி. 8, 9 யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். அந்த 2 தினங்களும் அமைதியை மட்டும் பேணுங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது எனக்கு பணமே இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார், நான் வந்து பணம்ங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் சார். அதான் மே மாதம் வந்தால் தானே இனிமேல் தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. அதுக்கு உங்கள் சொந்த ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பார்த்து இதில் என்ன டியூன் பண்ணுங்கிறத சொல்லித்தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். கீழே போய்ட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள்? என் கூட பேசுகிறது தான். அதனால் நீங்கள் உடனே ஆபத்துனா ராம்ஜி, அவசரம்னா ராம்ஜி, எதாவது மனசில் வச்சுக்கோ, டக்குன்னு ஃபோன் அடிங்க, என்னோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போது இங்கே போயிட்டுருக்க இந்த QR கோடு அதை ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகும். தொடர்ந்து என்னோட பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.